ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 20 ஹிந்தி சென்டென்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்குற முதல் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமஸ்தே. ஸோ யாராவது நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் நமஸ்தே அப்படின்னா வணக்கம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கணும். நமஸ்தே அப்படின்னா வணக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? அடுத்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது யாரையாவது நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள கேட்போம் இல்லையா? ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் கேசே ஹேன், ஆப் கேசே ஹேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களை யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மே டீக்கும் அப்படிங்கிற பதில் நீங்கள் கொடுக்கணும். நான் நன்றாக இருக்கிறேன். மே டீக்கும் அப்படிங்கிற பதில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, யாராவது பேர் நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்கா நாம் கியா ஹே, ஆப்கா நாம் கியா ஹே, உங்கள் பெயர் என்ன. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்சஸ். ஸோ இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, திரும்பி சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களோட பேரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா மேரா நாம் ராம் ஹே, என் பெயர் ராம், மேரா நாம் ராம் ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேரை போட்டுக்கலாம், ராம் அப்படிங்கிற நேமை மாற்றிட்டு. சரியா? மேரா நாம் ராம் ஹே. சரியா? அடுத்து தன்யவாத் அப்படின்னா தேங்க்ஸ் சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் தன்யவாத் சொல்லிக்கலாம். ஹிந்தியில் நன்றி அப்படிங்கிற அர்த்தம் தன்யவாத். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தன்யவாத். ஓகேவா? நன்றி அப்படிங்கிற அர்த்தம். மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னிக்கவும். ஸோ யார்கிட்டையாவது நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லி மரியாதையை கேட்டுக்கலாம். மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, முஜே மாஃப் கர்தோ, என்னை மன்னியுங்கள். ஸோ யாராவது உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா முஜே மாஃப் கர்தோ, முஜே மாஃப் கர்தோ, என்னை மன்னியுங்கள். இதுவும் சாரி கேட்குறது தான். இது உங்கள் ஏஜில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கலாம், முஜே மாஃப் கர்தோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிந்தி பேசுவீர்களா, அதாவது வேறு யார்கிட்டையாவது நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களான்னு எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கியா ஆப் ஹிந்தி போல்தே ஹே, கியா ஆப் ஹிந்தி போல்தே ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஹிந்தி பேசுவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சரியா? அதுக்கான பதில் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மே தோடா போல்தாகும், நான் கொஞ்சம் பேசுவேன், நான் கொஞ்சமாக ஹிந்தி பேசுவேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மே தோடா போல்தாகும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா? மே தோடா போல்தாகும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, முஜே பூக் லகி ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பசியாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு பசியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கன்வே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முஜே பூக் லகி ஹே, முஜே பூக் லகி ஹே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹிந்தியில் சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, முஜே பியாஸ் லகி ஹே, முஜே பியாஸ் லகி ஹே அப்படின்னா எனக்கு தாகமாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தாகமாக இருக்குது, தண்ணி வேணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், முஜே பியாஸ் லகி ஹே. சரியா? இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பானி சாயே, உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பானி சாயே, பானி சாயே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். தண்ணீர் வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பானி சாயே. ஸோ இது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோன்னா, டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கித்தனே பஜே ஹே, கித்தனே பஜே ஹே அப்படின்னா என்னென்னா மணி என்ன அப்படிங்கிற அர்த்தம் தான். கித்தனே பஜே ஹே. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆஜ் கியா தின் ஹே அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது எப்படி ஹிந்தியில் கேட்போன்னா, ஆஜ் கியா தின் ஹே, ஆஜ் கியா தின் ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா, இது என்ன அப்படின்னு சொல்லி எப்படி கேட்போன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஏ கியா ஹே, ஏ கியா ஹே அப்படின்னா என்னென்னா இது என்ன அப்படிங்கிற அர்த்தம் வரும். சரியா? ஏ கியா ஹே. சரியா? அடுத்த சென்டென்ஸ் என்ன கற்றுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஏ பசந்த் ஹே, முஜே ஏ பசந்த் ஹே, எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? முஜே ஏ பசந்த் ஹே. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோன்னு பார்த்துடலாம்.
கிட்டத்தட்ட 2 சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் வரும். இப்போ நம்ம பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். இப்போ எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஏ பசந்த் நஹி ஹே. இடையில ஒரு வார்த்தை வந்திருக்கு நஹின். முஜே ஏ பசந்த் நஹி ஹே, எனக்கு இது பிடிக்கலை. முஜே ஏ பசந்த் நஹி ஹே அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது பொருளோட விலையை கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கித்தனா ஹே, ஏ கித்தனா ஹே, இது எவ்வளவு. ஏ அப்படின்னா இது, கித்தனானா எவ்வளவு. ஏ கித்தனா ஹே அப்படின்னா இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு அர்த்தம். சரியா? அல்விதா அப்படிங்கிறது என்னென்னா குட் பாய் சொல்லுவோம் இல்லையா, போய் வருகிறேன் அப்படிங்கிறது தான் அல்விதா. குட் பாய் இங்கிலீஷில் குட் பாய், தமிழில் போய் வருகிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் ஹிந்தியில் அல்விதா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 ரெகுலராக யூஸ் பண்ண சென்டென்ஸை வந்து நம்ம கற்றுருப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு எதுவும் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.